ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஷின்ஸ், தமிழ் மாடல் கொஷின் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து தேர்ட் மாடல் கொஷினில் பார்ட் 2 இல்லை ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரிப்பீட்டட் கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினைத்தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது. சரிங்களா? இந்த கூற்று வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது? இது வந்து அன்மொழி தொகை. சரியான ஆன்சர். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அன்மொழி தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். சரிங்களா? பரிதிமார் கலைஞருக்கு வந்து திராவிட சாஸ்திரி இன்னொரு பட்டம் இருக்குது. அதை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மதுரை காஞ்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் வந்து மதுரை. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் வந்து மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 56. உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் யாருன்னா கால்டுவெல். கொஸ்டின் நம்பர் 57. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. கீழ்கண்டவற்றுள் பறவை சரணாலயம் இல்லாத இடம் எதுனா கோவன்புத்தூர். ஓகேங்களா? கரைவெட்டிலையும் பறவை சரணாலயம் இருக்குது. நெக்ஸ்ட் வெள்ளோடு, சித்திரங்குடி, இந்த 3 இடத்துலையுமே வந்து பறவை சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். ஓகேங்களா? அல்மோரா சிறை வந்து எங்கே இருக்குன்னா மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்கலாம். உத்தராஞ்சல். ஜவஹர்லால் நேரு வந்து இங்கே வந்து சிறை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. கண்ணதாசன் படைத்த நாடகம் எதுனா ராசதண்டனை. ஓகேங்களா? ராசதண்டனை தான் அவர் படைத்த நாடகம். மற்றது எல்லாமே மேலே இருக்கிறது புதினம். ஓகேங்களா? மாங்கனி, ஆதிமந்தி, ஆட்டநந்தி, கள்ளக்குடி, மகாகாவியம். ஓகேங்களா? இது வந்து ராசதண்டனை தான் நாடகம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மேற்கோள் குறிகள் வராது, அயற்குற்றிகள் வருவன எதுன்னா மேற்கோள் குறிகள் வந்து வரும். அயற்குற்றில் என்னென்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கோள் குறிகள் வரும். ஓகேங்களா? அது, அவை, அங்கே என மாறும். அதேமாதிரி காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். இது எல்லாமே அயற்குற்றில் வரும். ஆனால் அயற்குற்றில் வராத ஒன்றுனா தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. படற்கை பெயர்களாக மாறுன்றது கரெக்டான ஆன்சர். இங்கே மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அயற்குற்றில் என்னென்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா மேற்கோள் குறிக்கோள் வராது, தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படற்கை பெயர்கள் வரும். அதுவும் கண்டிப்பாக அதுவுமே கரெக்டு தான். ஓகேங்களா? வராதுன்னு சொல்கிறது தப்பு. வரும். அது, அவை, எங்கே என மாறும். அது கரெக்டு. காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என்ன மாறும். சரிங்களா? இது எல்லாமே வந்து அயற்குற்றில் வரும். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 62. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யாருன்னா நேரு. ஓகேங்களா? புத்தகம் வாசிக்கிறது வந்து கட்டாயப்படுத்தவோ கடமையாக்குதல் வந்து கூடாது. அப்படி செய்தால் வந்து அது வந்து மகிழ்ச்சியை தராது என கூறியவர் யாருன்னா நேரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இலக்கிய சமல்ன்றது பொருந்தாத ஒன்று. இவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இது எல்லாமே வந்து அவருடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா? தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர் என்னென்னா செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். ஓகேங்களா? இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது தேவநேய பாவனர். நெக்ஸ்ட்டு உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் யாருன்னா தால்சுதாய். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு நூலை எழுதியவர் யாருன்னா தால்சுதாய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் நூல்களும் நூல்வாசகர்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் எழுதியது வந்து கனிச்சாறு, சுரதா எழுதியது தேன்மலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முடியரசன் வந்து காவியப்பாவை, பாரதிதாசன் வந்து எழுதியது வந்து குறிஞ்சி திட்டு. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு, சுரதா வந்து தேன்மலை, முடியரசன் வந்து காவியப்பாவை, பாரதிதாசன் எழுதியது வந்து குறிஞ்சி திட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படைப்புகள் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. அவர் என்னென்ன படிச்சிருக்காருன்னா கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இது எல்லாமே அவர் படித்தது. கள்ளக்குடி காவியம் வந்து இவர் படித்தது கிடையாது. ஓகேங்களா. பாவலர் பெருஞ்சித்திரனார் இருக்கிறதுலே அவர் படித்த நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67 ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பெரியாரை பற்றிய நிகழ்வுகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ விருது வந்து 1970 வந்து பெரியாருக்கு கிடைச்சது. அஞ்சல் தலை வந்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1978. ஓகேங்களா. அதே மாதிரி பங்கேற்ற கூட்டங்கள் மொத்தமாக வந்து 10,070 கூட்டங்கள் வந்து அவர் வாழ்நாள் முழுவதும் பங்கேற்ற கூட்டங்கள். உரையாற்றிய மணி நேரம் வந்து 21,400 மணி நேரம் வந்து அவர் பேசியிருக்காரு பங்கேற்ற மற்ற கூட்டத்துலேயுமே. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. யுனெஸ்கோ விருது 1970. அஞ்சல் தலை வந்து 1978. பங்கேற்ற கூட்டங்கள் வந்து 10,070 கூட்டங்கள். அவர் பேசினது வந்து 21,400 மணி நேரம் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68 திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ திருவிளையாடல் புராணத்தில் என்னென்ன காண்டங்கள் இருக்குது? மதுரை காண்டம் இருக்குது, கூடல் காண்டம் இருக்குது, திருவாலய காண்டம் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாமே வந்து திருவிளையாடல் புராணத்தில் வர்ற காண்டங்கள். 3 காண்டம் 30 காதைகள் இருக்கும். பொருந்தாதது வஞ்சி காண்டம். சரிங்களா. வஞ்சி காண்டம் வந்து திருவிளையாடல் புராணத்தில் இது கிடையாது. நெக்ஸ்ட் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தேன் இத்தொடரில் குறிப்பிட்டுள்ள அரசன் யார்? நரைமுடித்து சொல்லால் முறை செய்தேன் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார்னா கரிகாலன். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 70 மணிமேகலை அமுதசுரபியை பெற்றிட உதவியர் யார்னா தீவத்திலகை. ஓகேங்களா. மணிமேகலை அமுதசுரபி பெற்றிட உதவியர் யார்னா தீவத்திலகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் பதுவே. இப்பாடல் வரி பாடியவர் யாருன்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். ஓகேங்களா. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் பதுவே. சரிங்களா. இது யார் பாடினார்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72 தருமிக்கு வந்து பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளதுன்னா திருவாலய காண்டம். சரிங்களா. தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்த திருவாலவாய்க்காண்டம். ஓகேங்களா. திருவாலவாய்க்காண்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73 வந்து அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவர்கள் எதனை குறிக்கும்னா 8. அஷ்டம்ன்றது 8, அதை சிற்றிலக்கியங்களை சொல்லுவாங்க. அஷ்டபிரபந்தம் 8 சிற்றிலக்கியங்களை சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74 காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 2030. ஓகேங்களா. காந்தி புராணத்தில் உள்ள மொத்த பாடல் வந்து 2030. நெக்ஸ்ட் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்து லோம்பினது தான். ஓகேங்களா. இது வந்து எந்த பாடலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்று பாடலில் இருக்குது. ஓகேங்களா. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் லோம்பினான். இது வந்து புறநானூற்று பாடலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகளாரின் மகள் யாருன்னா நீலாம்பிகை. சரிங்களா. மறைமலை அடிகளோட மகள் யாருன்னா நீலாம்பிகை அம்மையார் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77 உண்பது நாளில் உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஓகேங்களா. உண்பது நாளில் உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. நெக்ஸ்ட் போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்னா நெடுங்கிள்ளி. போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்னா நெடுங்கிள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79 பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் எதுனா திருவாசகம். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தான் திருவாசகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 தேம்பாவணி என்பது வந்து கிறிஸ்துவ காப்பியம். ஓகேங்களா. என்ன சமய காப்பியம்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவ காப்பியம். கொஸ்டின் நம்பர் 81 வந்து தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் வந்து சித்தரை சாத்தனார். ஓகேங்களா. தண்டமிழ் ஆசான் சாத்தான். ஓகேங்களா. இவர் இப்போ யார் பாராட்டுறதுன்னா சித்தரை சாத்தனாரை பாராட்டுவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82 திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா 53. ஓகேங்களா. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா 53. அடுத்து ஒன்று கொலாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கினார். சரிங்களா. எந்த திருப்பதி பாடி வந்து பாம்போட விஷத்தை வந்து அப்பர் போக்கியிருப்பார்னா ஒன்று கொலாம். ஓகேங்களா. ஒன்று கொலாம் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84 மேட்ச் த ஃபாலோயிங் களவழி 40 வந்து பொய்கையார். சரிங்களா. நூலும் நூலாசிரியர்கள் கேட்டிருக்காங்க. களவழி 40 பொய்கையார்.
கைநிலை வந்து புல்லங்காடனார். ஓகேங்களா, கைநிலை 50 புல்லங்காடனார். அடுத்து கார் 40 வந்து கண்ணங்குத்தனார். ஓகேங்களா, கார் 40 வந்து கண்ணங்குத்தனார். பழமொழி மூன்றுரை அறையினார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85. அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எதுன்னா பழமொழி. அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எதுனா பழமொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86. தமிழ் எண்களை கூட்டுக. மேலே ஒரு ரு ஆ ப்ளஸ்ஸு கு ஆ, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னா தமிழ் எண்கள்னா கா உ சு, இது வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆற்றீர் பகுபத உறுப்பினர்கள் எவ்வாறு பிரியும்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். ஓகேங்களா, ஆற்றீர் வந்து எப்படி பிரிக்கலாம் பகுபத இலக்கணத்தில் வந்து ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88 வந்து தமிழ் மெல் ஓசை மொழி. சரிங்களா, தமிழ் வந்து மெல்லோசை மொழி. என்ன ஓசைன்னு கேட்டிருக்காங்க, தமிழ் வந்து மெல்லோசை மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89. சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலின் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. சான் குட்டல் ரான் குட்டல் மை. சரிங்களா, இது வந்து அசையாக பிரித்து எழுதணும். சான் குட்டல் ரான் குட்டல் மை. ஓகேங்களா, சான்றாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 90 வந்து புறத்திணைகள் வந்து எத்தனை வகைப்படணும்? 12 வகைப்படும். சரிங்களா, புறத்திணைகள் 12 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவைன்னா பொருட்டு நிமித்தம். சரிங்களா, 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் யாருன்னா பொருட்டும் நிமித்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 92. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் வந்து எதை குறிக்குதுன்னா காடு. ஓகேங்களா, பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா எதை குறிக்குதுன்னா காட்டை குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 93. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல். ஓகேங்களா, நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓம உருபே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94 வந்து நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாதுன்னா ஒன்றொலி பொதுச்சொல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் பொருள் என்னன்னா ஒன்றொலி பொதுச்சொல். சரிங்களா, இதை வந்து பாடல் வரியாகவும் கேட்கலாம். இது வந்து நமக்கு வந்து மகாபாரதத்துலேயும் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95. தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடை. குரட்பாவில் பயின்று வரும் அணி எதுனா வேற்றுமை அணி. ஓகேங்களா, தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடை, இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க? வேற்றுமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் சொல். ஓகேங்களா, இக்குறட்பாவில் உள்ள ஓமை பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஊன்றுகோல் என்பது பெரியார் சொல். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஊன்றுகோல் என்பது பெரியார் சொல்னு சொல்லியிருக்காங்க. ஓம் ஒரு பொருள். நெக்ஸ்ட், பட்டியுலா காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுலும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு கூட்டு பொருள்கோள். பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துளும். சரிங்களா, அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க? கொண்டு கூட்டு பொருள்கோள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும். சரிங்களா, நம்மளோட அன்னம் வந்து நுனினா வருட என்ன எழுத்துக்கள் தோன்றும்னு கேட்டிருக்காங்க? ரா லா வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 99. ந லா முன்னும் ந லா முன்னும் தனாக்கள் புணரும் விதிப்படி பின்வருவனற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க? ந லா முன்றனவும் ந லா முண்டனவும் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100. வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் வந்து பனையோலை பெட்டி. சரிங்களா, வட்டியோட பொருள் கேட்டிருக்காங்க. வட்டி என்பது பனையோலை பெட்டி. இதோட நம்ம 3 மாடல் கொஸ்டின் வந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதுலேருந்து நமக்கு மினிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸாவது வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.